இனி நம்பிக்கை துரோகம் நடக்காது, ஏமாற மாட்டீர்கள். உங்களுக்கு அத்தனை கெட்ட சக்தியும் விலகுகின்ற நேரம். விலகிற நேரம் அப்படின்னு நாம் மறுபடியும் தப்பான வழியில் போகவோ தப்பானதை நினைக்கவோ கூடாது. ஏன்னா எதிரி கொஞ்சம் ஓய்ந்திருக்கான். அவன் நம்மளை விட்டு இன்னும் போகலை. அப்போ நாம் இன்னமும் சிறப்பாகவே இருக்கணும். ஸோ ஒரு வார்த்தைகளும் உங்களுக்கானவையே. பல திருப்பங்கள் நீங்கள் எதிர்பார்த்தது போல இனி அமையும். துக்கங்கள், துன்பங்கள் தொடர்கதையாக இத்தனை வருஷம் வந்தது. ஏன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தீர்மானித்ததால். ஆனால் இப்பொழுதோ உங்கள் வாழ்க்கை கடவுளால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஏன்னா நீங்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களோட போராட்டங்கள் அப்படின்றது முடிவுக்கு வரும்போது அந்த போராட்டம் உச்சத்தில் இருக்கும். ஸோ உச்சத்தில் போராட்டங்கள் இருக்கும்போது மனசு பலகீனப்படக்கூடாது. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களால் ஒரு நல்ல வெற்றியையும் ஒரு நல்ல தொடக்கத்தையும் இந்த ஜென்மத்தில் கொடுக்க முடியும். ஸோ வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு நினைக்க வேண்டாம். வாழ்க்கையை அப்படி முடிச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் பிறக்கும்போதே உடல் குறைபாடுகளாகவும் மன ரீதியாக இருக்கக்கூடிய குறைபாடுகளாகவும் தான் நீங்கள் பிறப்பீர்கள். ஆனால் இந்த ஜென்மத்தில் இதை உணர்ந்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அடுத்த ஜென்மம் ஒரு ராஜ வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கடவுளுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில கடவுள் ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தி இருக்காரு அப்படின்னு நம்புங்க. நீங்க இருட்டில இருக்கும்போது கூட வெளிச்சமா இருக்குதுன்னு நினைச்சு பாருங்க. வெளிச்சம் வரும், வெளிச்சம் கிடைக்கும். பல பேரோட வாழ்க்கையில இருட்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுன்னு நம்பி வாழ்ந்து அந்த இருட்டை வெளிச்சமாக்காமலே கடைசி வரைக்கும் அந்த இருட்டிலே வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. கனவு காணுங்கள். ஸோ எப்பெல்லாம் இருட்டில் இருக்கீங்களோ அப்பெல்லாம் ஒரு வெளிச்சத்தில் இருக்கிறோம் அப்படின்னு கனவு காணுங்கள். எப்பெல்லாம் தோல்வியில இருக்கீங்களோ அப்பெல்லாம் வெற்றி மேடை பொழிஞ்சுக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி கனவு காணுங்கள். எப்பொழுதெல்லாம் நோயோட இருக்கமோ அப்பெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கனவு காணுங்கள். இந்த விஷயங்கள் மூலமா கடவுளுக்கு நன்றியும் செலுத்துங்க. ரொம்ப அற்புதமான விஷயங்கள். என் வாழ்க்கையில பல சம்பவங்களை இந்த கனவுகள் காண்பதால மாற்றி அமைக்கப்பட்டது என்னுடைய வாழ்க்கை. எனக்கெல்லாம் சொன்னாங்க பல பேர், நிச்சயமா இவன் ரொம்ப கடன் வாங்கிட்டான், கண்டிப்பா வாழ்க்கையில வாழவே முடியாது, எழுந்திருச்சு நிக்க கூட முடியாது, இவன் வாழ்க்கையில அவ்வளவு அடி, திரும்பின பக்கமெல்லாம் அடி, அப்படி இருக்கும்போது இவன் எப்படி எழுந்திருப்பான்னு சொல்லி ஒரு வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னா ஒரு பரிதாபத்தை தாண்டி அவன் அவ்வளவுதான் நினைப்பாங்கல்ல. அந்த மாதிரியான ஒரு தாட்டு என் மேல வச்சாங்க. அப்போ
மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளை அப்படி நினைக்கும் போது ஒன்று அவங்க நினைச்சது சரிதான் அப்படின்னு சொல்லி சரி பண்ணிடுவோம். இல்லை இவங்க இப்படி நினைக்கிறாங்களே, எழுந்திருச்சு நின்று வாழ முடியுன்ற நம்பிக்கை ஏற்படுவதற்கும் ஒரு வழி அங்கே இருக்கு. ஸோ 2 வழி அங்கே கிடைக்கும். அந்த 2 வழியில எந்த வழி நம்மளை அட்ராக்ட் பண்ணுதோ அந்த வழியை எடுத்து நாம சிறப்பான பாதையை தேர்ந்தெடுப்போம். ரைட்? அப்ப மற்றவங்க நீ என்ன நினைக்கிறது, நான் நினைக்கிறது தான்டா என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நீங்க உங்க வாழ்க்கையை உருவாக்கும் போது கடவுளால் நீங்கள் காப்பாற்றப்படுகிறீர்கள். இல்ல மற்றவங்க முடிவு பண்ணிட்டாங்க என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி அது உண்மைன்னு நம்பி நீங்க விழுந்தே கிடந்தீங்கன்னா விழுந்த இடத்தை விட்டு எழுந்திருக்க முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கையில எழுதி வைக்கப்பட்டது விழுந்த இடம் ஒன்றே உனக்கு சொந்தமானது அப்படின்னு. சோ கடவுளுக்கு நீ எப்படிப்பட்ட விஷயத்த சொல்றியோ அதை அவர் அங்க உறுதிப்படுத்துறாரு. இல்ல சாயப்பா என்னால வாழ முடியும் அப்படின்னு சாயப்பாட்ட சொல்லி பாருங்க, விழுந்த இடத்துல இருந்து காப்பாற்றுவதற்கு உண்டான அத்தனை அறிகுறிகளும் அங்க தென்படும். சோ பாதை மங்களா இருக்குது, அதனால பாதை இல்லைன்னு ஆயிடாது. மங்களான பாதை தெளிவாகும் போதுதான் அட பாவி பாதை இவ்வளவு பெருசு இருக்கே, நமக்கு தான் கண்ணு தெரியல புத்தி தெரியல அப்படின்னு சொல்லுவோம். மலையில இருந்து 3 மனிதர்கள் கீழே குதிக்கிறாங்க. அந்த 3 மனிதர்களும் மரக்கிளையில தொங்கிட்டு இருக்காங்க. அது ஒரு அடர்ந்த வனப்பகுதி, இரவு நேரம். கீழே கால் தவறி கீழே குதிக்கிறாங்க. அப்ப தொங்கிக்கிட்டே இருக்காங்க, காலை மடக்கி வச்சு தொங்கிட்டு இருக்காங்க. இந்த காலை மடக்கி கூட வைக்கல, காலை நேராவே தொங்கிட்டு இருக்காங்க. கீழே விழுந்துட்டா எத்தனை அடி ஆழம். அதனால பகல்ல யாராவது வருவாங்க, அவங்க காப்பாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கும். இப்போதைக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த 3 பேரும் அதை தொங்கிக்கிட்டே படிச்சு தூங்கிட்டாங்க. காலைங்காத்தால அந்த பக்கம் போறவங்க வரவங்க எல்லாம் இவங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. கடைசியில பார்த்தா இவங்களுடைய காலும் அந்த கீழே வைக்கிற அந்த இடமும் 1 இன்ச்சு தான். அப்போ என்ன ஆச்சுன்னா இவங்க இரவுல கீழே அங்கேருந்து மேலே இருந்து தவறு கீழே விழுந்ததால இவங்க நினைக்கிறாங்க நாம ஏதோ மரக்கிளையில தொத்திக்கிட்டு இருக்கோம், நாம இன்னமும் கீழே விழுந்தா அடிபடுவோம், நல்ல வேலை அப்படின்னு. ஆனா வெளியில போறவங்க வரவங்களா பார்க்கும்போது சிரிக்கும் போதுதான் இவங்க தூக்க கலகம் கலையுது. கலையும் போதுதான் பாக்குறாங்க, ஆனா பாவி பூமி கிட்ட தான் இருக்கிறோம், காலை இன்னும் 1 இன்ச் எட்டி வச்சிருந்தா நிலம் வந்திருக்கோம், நின்னுந்திருக்கலாமே அப்படின்னு. சோ பாதை அங்க இருக்குது. ஆனா அந்த பாதை இல்லைன்னு சொல்லி நம்ம மனசுல பயமும் அவநம்பிக்கையும் அதிகரிச்சதால அந்த பாதை இல்லாம இருக்கு. சோ எல்லாருக்குமே வழி இருக்கு, வாசல் இருக்கு. சோ வழியும் இருக்கு, வாசலும் இருக்குது. ஆனா மனசுல இருட்டு இருக்கிறதால அது எல்லாமே மறைக்கப்பட்டது, அவ்வளவுதான். சோ நீங்க இருக்குதுன்னு நம்பிட்டாவே போதும், வெளிச்சம் கிடைக்கும். இல்லைன்னு நம்புனா வெளிச்சம் கிடைக்காது. இதுதான். ஒருவேளை அந்த இருட்டு கண்டினியூவா இருந்துச்சு அப்படின்னா அவங்க அதே இடத்துல தொங்கி 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 ஒரு ஸ்டேஜுக்கு மேல இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப வெளிச்சம் மனசுல இல்ல, வெளிச்சம் மனசுக்குள்ளதான் இருக்கணும். இன்னைக்கு காலையில கூட கொடுத்த பதிவு, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை பார்த்து தான் நம்ம வாழ்க்கை. வெளிப்புறம் சும்மா அது ஒரு ஹம்பக்கு, அவ்வளவுதான். அது ஒரு மாய தோற்றம். சோ மத்தவங்க நம்ப வைக்கிறதுக்காகவும் இல்ல நாம இப்படிதான்னு சொல்லி நாமளே போலியான நம்பிக்கையை ஏற்படுத்தி வாழ்வதும். சோ போலியான நம்பிக்கையும் போலியான தைரியமும் உங்க வாழ்க்கையில எந்த இடத்துலயும் அது பயன்பட போறதே இல்லை. அது உங்களுக்கு அழிவைதான் தருமே தவிர வளர்ச்சியை தரவே தராது. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கதான் வாழ்க்கைன்றது எவ்வளவு பெரிய ஒரு அற்புத சக்தி அப்படின்றதே உங்களுக்கு புரியும். சோ இந்த புரிதல்
உங்கள் வாழ்க்கையில் தெளிவை தான் கொடுக்கும். புரியாத வாழ்க்கை தான் முட்டாள்தனமான வழியை ஏற்படுத்தும். ஸோ கடவுள் யாரை காப்பாற்றுவார்ன்றதை நம்ம அன்பை சாயில் நிறைய சொல்லியிருக்கோம். யாரை காப்பாற்றுவார் அப்படின்னா, எந்த மனுஷன் வாழணுன்ற நம்பிக்கையை வச்சுக்கிட்டு இருக்கிறானோ அவனுக்கு மட்டுமே கடவுள் காப்பாற்றப்பட முடியும் அவரால். ஏன்னா கடவுள்ன்றது ஒரு நம்பிக்கை, கடவுள்ன்றது ஒரு வாழ்க்கை, கடவுள் தான் வழி, ஜீவன், நித்திய ஜீவன் சொல்றாங்களே, எல்லாமே கம்ப்ளீட் கடவுள். ஸோ அப்படிப்பட்ட மனசு வரும்போது தான் முடியாத ஒரு விஷயம் கூட முடியும்னு தோணும். இங்க பல பேர் பார்த்தீங்கன்னா முடியலன்ற ஒரு விஷயத்தை தான் நம்புறோம். முடியுன்ற விஷயத்த ஒருத்தவங்க கூட நம்ப மறுக்கிறாங்க. ஏன்னா முடியாதுன்றதுல தான் ரொம்ப ஈஸியாக இருக்கு. வாழ்க்கையை முடிக்கணும்னா அதிகபட்சம் 1/2 hour போதும், வாழ்க்கையை முடிச்சுக்கலாம். சரி, இந்த வாழ்க்கையை முடிச்சுட்டு என்ன ஆக போகுது? உங்கள் பிரச்சனைகள் ஏகப்பட்டது இருக்குது, சுற்றி சுற்றி உங்களை அடிக்குது, தாக்குது. எழுந்திருக்க விட முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட அடி. இப்போ இந்த பிரச்சனைகளை சமாளித்து அதை எதிர்த்து வர்றது பெஸ்ட்டா, இல்லை இந்த பிரச்சனைகள் இருக்கிறதால என்னுடைய வாழ்க்கையை நான் முடிச்சுக்க போகிறேன் அப்படின்றது பெஸ்ட்டா அப்படின்னு பார்க்கும்போது, பல பேருக்கு அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழவே முடியாது. என்னைக்கோ ஒரு நாள் நான் இந்த உலகத்தை விட்டு போகிறேன் அப்படின்னும் போது இந்த பிரச்சனைகளை பார்த்து ஏன் நான் இப்போவே இந்த உலகத்தை விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் இப்போ இந்த காலத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் கம்மி, இந்த காலத்தில் ஜாஸ்தி. ஆனால் வாழ்வதற்கு ஏற்ற காலம் இந்த காலம். எதுவுமே ஈஸியாக கிடைக்குது, எல்லா விஷயமும். ஒரு சொற்பொழிவு கேட்கணுமா, ஃபோன் இருந்தால் போதும். ஃபோன் யார்கிட்ட இல்லாமல் இருக்குது? ஒரு வீட்டில் 4 பேருன்னா அந்த 4 பேருக்கும் தனி மொபைல்ஸ் இருக்குது. ஸோ இதே பல வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு ஒரே ஃபோன், தெருவில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு தான் அந்த ஃபோன்ஸ் இருக்கும். அந்த காலத்தில் சொல்கிறாங்க ஃபோன் வாங்கிறதெல்லாம் கால் கடந்து போய் நிற்கணும், பல வருஷங்கள் எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் சொன்னார். தம்பி, நாங்கள் வாழ்ந்த காலத்துலலாம் ஒரு ஃபோனை டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் எழுதி வைக்கிறச்சா பல வருஷம் காத்திருக்கணும். வீட்டுக்கு ஃபோன் வந்துருச்சுன்னா ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். யாராவது ஃபோன் அடித்தாங்கன்னா நம்ம வீட்டுக்கு யாரோ பேசுகிறாங்கன்னு சொல்லி பறந்து போய் ஃபோனை எடுப்போம். ஆனால் இன்றைக்கி எதெல்லாம் ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததோ அதெல்லாம் இன்றைக்கி ஒரு மனுஷனுக்கு டிப்ரெஷனை கொடுக்குது. ஃபோனில் கால் வந்தாலும் கால் வராட்டியும், மெசேஜ் வந்தாலும் மெசேஜ் வராட்டியும் நாம் என்ன பண்ணுறோம்? மெசேஜ் வந்திருக்குதான்னு பார்க்குறோம். கால் வரலன்னு தெரியும், கால் வந்திருக்குதான்னு பார்க்குறோம். மொபைலில் சைலண்ட்டில் வச்சுட்டோமோன்னு தெரியும், ஆனால் மொபைலில் சைலண்ட்டில் வச்சுருக்க மாட்டோம், நார்மல் மோட்டில் தான் வச்சுருப்போம். எதெல்லாம் அன்றைக்கி சந்தோஷம் கொடுத்ததோ அதெல்லாம் இன்றைக்கி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மனுஷன் தனக்கு கொடுத்த அத்தனையையும் நல்லதுக்கு பயன்படுத்தலை, நல்லதுக்கு பயன்படுத்தவே இல்லை. அப்போ வாழ்வதற்கு ஏற்ற காலம். ஆனால் உன்னால் வாழ முடியலன்னா உன்னுடைய நேரத்தையும் உன்னுடைய எனர்ஜியையும் நீ நல்ல விதத்துக்கு பயன்படுத்திக்கல. இரவு தூக்கம் கெட்டு போச்சு, பகல் தூக்கம் அதிகரிச்சுது, வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சு. இந்த மாதிரியான கான்செப்டில் போகும்போது இரவு தூக்கம் 2 மணி 3 மணி. ஸோ இரவில் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியல. 10 மணிக்கு தூங்கி 4 மணிக்கு எழுந்திரிச்சா அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதம் வாய்ந்த நாளாக, ஏன் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக மாறும். ஆனால் இரவு பொழுதும் தூங்காமல் பகல் பொழுதும் தூங்கி கொண்டு ஒரு யமனை நாம் அனுமதிக்கிறோம் நம்ம வாழ்க்கையில். யமன் அப்படின்றவன் அழிக்கிறவன், கடவுள் அப்படின்றவன் வாழ வைக்கிறவன். அப்போ கடவுள்ன்றதா வழி, நித்திய ஜீவன், வாசல், நம்பிக்கை, ஆரோக்கியம், சந்தோஷம். ஸோ எல்லாமே கடவுளுடைய அர்த்தங்கள் தான் இத்தனையுமே. அப்போ வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டா என்ன ஆகும்? மறுபடியும் பொறுப்பெடுக்க மாட்டோமா?
ஸோ தற்கொலை பண்ணிக்கிறவங்க ரொம்ப பிரில்லியன்ட்டு நினப்பு மனசுக்குள்ள. ஸோ பிரச்சனைகளை பார்த்து ஏன் வாழணும், ஒரு அரை நாள் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் போதும், இருக்கக்கூடிய 30 வருஷத்தையும் நம்ம பிரச்சனைலேருந்து தப்பிச்சுக்கலாம் நினைக்கிறாங்க. பட் அது வழியா அப்படின்னு பார்த்தா அது வழி இல்லை. அடுத்த பிறவிக்கு ஏன்டா நீ இப்படி இறந்தன்னு சொல்லி அடுத்த பிறவி பிறக்கும் போதே பலகீனமாக இருக்கும். பிறக்கும் போதே பலகீனமாக இருக்கும். உடல் ரீதியாக மன ரீதியாக பல பிரச்சனைகள் ஏற்படும். புரிஞ்சுக்கோங்க, நான் உங்களை பயப்படுத்தணுன்றக்காக சொல்லலை. உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அடுத்த பிறவியில் நிச்சயம் உண்டு. என்னைக்கு கடவுள் கொடுத்த உயிரை நாம எடுத்தோமோ அது பெரிய சாபமாக மாறுது அவனுக்கு அடுத்த பிறவி அப்படின்றது. ஆனால் இந்த பிறவியில் நீ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி செத்து போனால் கூட நீ செய்த நல்லவைகள் நிறையா இருக்கும். ஆனால் நீ என்னைக்கு உன்னுடைய உயிரை நீ துறக்கிறியோ, உன்னோட உயிரை எடுக்கிறதுக்கு உனக்கு யாருமே அதிகாரம் கொடுக்கல, ஆனாலும் நீ உன்னோட உயிரை எடுத்ததுக்கு உண்டான தண்டனை. இப்போது நாம் பிடிக்காத ஒருத்தனை கொலை பண்ணால் நமக்கு என்ன, யாருமே நம்மளை பிடிக்க மாட்டாங்களா என்ன? யாரை கொலை பண்ணணுமோ அவன் செத்து போயிட்டா, அவன் கதை முடிஞ்சுது. ஆனால் கொலை பண்ணவனை போலீஸ் பிடிக்கும், அவனை ஜெயிலில் அடைக்கும், அவன் ஆயுசுக்கும் ஜெயிலில் தான் அவன் கிடக்கணும். அது தண்டனை, ரைட்டா? அப்போ நீங்கள் செத்துட்டீங்கன்னா, நீங்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டீங்கன்னா தண்டனை யார் கொடுப்பா? நீதிபதி கொடுத்தாரு. இப்போ நீதிபதியாக இருக்கிறவர் யார்? கடவுள். அப்போ அவர் உங்களுக்கு தண்டனை கொடுப்பார் இல்லை? அப்போ அவர் எப்படி தண்டனை கொடுக்க முடியும்? அடுத்த பிறவியை பிறக்க வச்சு அப்போவே அந்த தண்டனையை கொடுத்துருவார். ஸோ நிறைய பேர் ஆரம்பத்தில் இருந்தே, குழந்தை பருவத்தில் இருந்தே பல கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்கன்னா இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். ஆனால் இந்த ஜென்மத்தில் அதை உணர்ந்து செயல்பட்டாங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் இவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய ஒரு அற்புத சக்தியாக இருக்கும் அப்படின்றத சொல்லவே முடியாது. அவ்வளவு அற்புதமான சக்தியாக இருக்கும். ஆனால் அவங்க இந்த பிறவியில் இருக்கக்கூடிய பிறவியோட பயன் நோக்கம் எல்லாமே ஹானஸ்டாக இருக்கணும், கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். தனக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குது அப்படின்றதையே அவங்க மறக்கணும். கடவுள் எல்லாமே நல்லது தான் செய்வாருன்னு சொல்லி அவங்களுடைய குறைகளை அவர்கள் பெரிதுபடுத்தாமல் அந்த இடத்துலையும் கடவுளுக்கு நன்றிகள் செலுத்தக்கூடிய குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு அடுத்த ஜென்மத்தில் அடிக்கக்கூடிய ஜாக்பாட் உலகத்தில் வேற ஒருத்தர் எவனுக்கும் அடிக்காது. ஸோ இதெல்லாம் கற்பனை பண்ணி சொல்லிட்டு தயவு செய்து நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா அடுத்த ஜென்மம் அப்படின்றது கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காங்க. அடுத்த ஜென்மம் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஏன் ஏழையாக பிறக்கிறான், ஏன் பணக்காரன் அப்படி இருக்கான்னா பூர்வ ஜென்மத்தில் அவன் செஞ்ச நல்வினை தீவினை பொறுத்து அவனுக்கு அடுத்த ஜென்மம் அமையுது. ரைட்? இதில் இருக்காது கன்ஃபியூஷன் இருக்கா? இருந்தால் தயவு செய்து கமெண்டில் கேளுங்க, இல்லை தனிப்பட்ட முறையில் எனக்கு ஆடியோ கொடுங்க. அதனால் உடல் ஊனம் கவலைப்படாதீங்க. கடவுள் அதாவது உயிர் இருக்குது, உணர்வு இருக்குது. ஸோ உயிர் இருக்குது, உணர்வு இருக்குதுன்னா வாழ வழியும் இருக்குது. ரைட்டா? உயிர் இருக்கு, உணர்வு இருக்கு. உடல் ஊனம் மேட்ரே கிடையாது. சீரியஸாக சொல்கிறேன். அது ஒரு விஷயமே இல்லை, அதை பொருட்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஃபீல்ஸ் வரும். ஓகே, நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. பட் அவங்கள விட நீங்கள் சிறப்பாக இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை கடவுள் அதிகமாக கொடுத்துட்ருக்காரு. எங்கே ஒருத்தவங்களுக்கு பலகீனமாக பிறக்கிறாங்களோ அங்கே பலம் வாய்ந்த ஒரு விஷயமும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இதை நான் மறுபடியும் சொல்கிறேன், கற்பனை பண்ணிலாம் சொல்லலை.
கற்பனை பண்ணி சத்தியமாக சொன்னேன். ஏன்னா நான் இங்கே பேசக்கூடிய வார்த்தைகள் அத்தனையுமே 100க்கு 100 உண்மையானது. சொர்க்கத்தில் இருந்து பெறப்பட்ட வார்த்தைகளை அதனை தவிர வேற எந்த வார்த்தைகளும் இல்லை. கடவுள் எந்த மனுஷனையும் மோசமாக படிக்கல. எந்த மனுஷனுக்கும் கடவுள் கடைசி வரைக்கும் துன்பத்தை கொடுக்கல. ஆனால் மனுஷனாக நினச்சி எனக்கு கடைசி வரைக்கும் துன்பம் தான்டா நிரந்தரம்னு என்னைக்கு முடிவு பண்ணானோ அன்னைக்கு முடிவு பண்ணியாச்சு. அவன் வாழ்க்கையில் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத மனுஷனாக மாறிட்டான். ஸோ இதில் இருந்து தான் நீங்கள் மீண்டு வரணும். ஸோ உங்கள் குறைகள் அப்படின்றது பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குறைகள் மூலமாகவே உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்கள் நடந்தே தீரும். இந்த குறைகள் எதெல்லாம் உங்களுக்கு குறையாக இருக்குதோ அதற்கு தாண்டின ஒரு நிறைவான வாழ்க்கையை நான் அடுத்த ஜென்மத்தில் அமைச்சு தரலாம் சொல்லலை. இந்த ஜென்மத்திலே அதற்கு உண்டான பலன்களை நீங்கள் அனுபவிக்கலாம். அப்போ அடுத்த ஜென்மத்துக்கு உண்டான பலன்கள் ஸ்டார்ட் ஆகும். அப்போ அடுத்த ஜென்மத்தில் இந்த குறைகள் முற்றிலும் இருக்காது. புரிஞ்சுக்கோங்க, நல்லாவே புரிஞ்சுக்கணும். இதில் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மனசு லேசாகும். உங்கள் வாழ்க்கையை பற்றி ஒரு கடினமான மனநிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா வாழ்க்கையை பற்றி ஒரு பேசிக் ஸ்டெப்ஸை கூட நாம் புரிஞ்சிக்கலன்னு தான் அர்த்தம். ஒரு அடிப்படை தத்துவத்தை கூட நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா நம்ம மனசு எப்போ பார்த்தாலும் ஏதோ பாழா போன விஷயத்தை தொடர்ந்து நினைச்சிக்கிட்டே இருக்குது. பாழா போன விஷயங்கள் வாழ்க்கைக்கு தேவையில்லாதவை, ஆனால் அதை தான் நம்ம மனசு தொடர்ந்து நினைக்குது. ஸோ நம்ம இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழாமல் போயிட்டோமே, அவன் பார் இப்படி வாடுறான், இவன் பார் இப்படி வாழ்கிறான், என்ன எல்லாரும் பலர் இப்படி சொல்கிறாங்களே, இப்படி நினைக்கிறாங்களே, அவங்க முன்னாடி போக முடியலையே, இவங்க முன்னாடி நிற்க முடியலையே, எனக்கு வெக்கக்கேடாக இருக்குது, வேதனையாக இருக்குதுன்னு எப்பப்பெல்லாம் உங்களை தாழ்த்திக்கிறீங்களோ அப்பொழுது எல்லாம் படைத்த இறைவனை நீங்கள் கேவலப்படுத்துவதற்கு சமம். ஏன்னா இறைவன் தான் உங்களை படைச்சார். ஸோ உங்களுடைய உரிமையாளர் யார்? கடவுள். நீங்கள் ஒரு வீட்டில் குடியிருக்கீங்கன்னா அந்த வீடு உங்களுக்கு சொந்தம்னு நினைக்கிறத தாண்டி இந்த வீட்டோட உரிமையாளர் நீங்கள் இல்லை. நீங்கள் 5 வருஷமோ 10 வருஷமோ 20 வருஷமோ அந்த வீட்டிலே குடி இருக்கலாம், ரைட்? குடி இருக்கலாம். அதனால் அந்த வீடு நமக்கு சொந்தமாகிட போகிறது இல்லை. நாளைக்கே நீங்கள் வாடகை கொடுக்க முடியல, இல்லை உங்களுக்கு ஏரியா பிடிக்கல, இல்லை வீட்டோட உரிமையாளருக்கு இல்லைங்க நீங்கள் கொஞ்சம் வெக்கேட் பண்ணுங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, இல்லை நானே குடி வரேன் அப்படின்னு. அப்போது வீடு மாறிதான் இங்கே உடம்பும் மனசும். உங்கள் உடம்பையும் வருத்திக்கவோ உங்கள் மனசை நீங்கள் கஷ்டப்படுத்திக்கவோ கூடாது. ஏன்னா இந்த உடம்பும் மனசும் ஆன்மாவும் இதற்கு உண்டான உரிமையாளர் யாருன்னா அந்த கடவுள் மட்டுமே, அந்த கடவுள் மட்டுமே. அப்போது அந்த கடவுளை நாம் எந்த காரணத்தை கொண்டு கேவலப்படுத்தக்கூடாது. என்னைக்கு உங்களை நீங்கள் கேவலப்படுத்துறீங்களோ அன்னைக்கு அவரை கேவலப்படுத்துவதற்கு சமன்னு சொன்னதுக்கு காரணமே இந்த விஷயங்கள் தான். அப்போது எத்தனையோ பேர் ட்ரிங்க் பண்ணுறாங்க, அவங்களாம் நினச்சிட்டு இருக்காங்க நான் அடுத்தவனுக்கு அணிஞ்சல் கொடுக்கலப்பா, எனக்கு நான் தான் இது பண்ணிக்கிறேன், நான் தான் கஷ்டப்படுறேன், அடுத்தவனுக்கு கஷ்டம் கொடுத்தா தான் பாவம், நான் எனக்கு கஷ்டப்படுத்திக்கிறதுல பாவமே இல்லை, என்னுடைய மனைவிக்கு நான் சொத்து வச்சுருக்கேன், என் குழந்தைகளை நல்லா படிக்க வச்சுருக்கேன், நான் இல்லைனாலும் என்னோடய குழந்தைங்க நல்லா வாழ்வதற்கு உண்டான வாழ்வாதாரத்தை நான் கொடுத்துட்டேன்னு சொல்லி தன்னைக்கு எடுத்துக்கிறாங்க. உண்மையில் நீங்கள் வாழ்வாதாரத்தை கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் உங்களை வஞ்சிக்கிறதுல எவ்வளோ கஷ்டம். இப்போது உங்கள் மனைவியையோ உங்கள் குழந்தையோ யாராவது வஞ்சித்தாங்க, யாராவது கஷ்டப்படுத்துனாங்க, யாராவது மன ரீதியாக உடல் ரீதியாக காயப்படுத்திட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யார் காயப்படுத்தினாங்களோ அவங்க மேலே கோபம் ஏற்படுமா ஏற்படாதா? அதே போல் கடவுள் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நீங்கள் என்னைக்கெல்லாம் உங்கள் மனசையும் உங்கள் உடலையும் காயப்படுத்திக்கிறீங்களோ அப்போல்லாம் அவர் உங்கள் மேலே கோபப்படுகிறார். இந்த வாழ்க்கை பிடிக்கல, பிறப்பு பிடிக்கல, வளர்ந்தது சரியில்லை,
எனக்கு இப்படிப்பட்ட அம்மா, இப்படிப்பட்ட அப்பா, இப்படிப்பட்ட அண்ணன், இப்படிப்பட்ட நண்பர்கள், இப்படிப்பட்ட தொழில் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டா கடவுள் உங்களை வெறுத்துடுவார். கடவுள் உங்களை வெறுத்துடுவார். அப்போ கடவுளையே என்னை காப்பாற்றுனா கடவுள் இறங்கி வந்து உதவிகள் செய்யவே மாட்டார். பல பேர் இன்னைக்கு கடவுளே காப்பாற்றுன்னு சொல்கிறீங்க. ஏன் சொல்கிறீங்க? அப்போ கடவுள் ஏன் காப்பாற்றலைன்னா எல்லாத்துக்கும் அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம காப்பாற்றக்கூடியவர்களுக்கு உண்டான தகுதி எனக்கு இருக்குதா அப்படின்னு யோசிக்கணும். ஸோ யோசிக்கும் போது தான் அதனுடைய அர்த்தம் புரியும். நான் நிறைய விஷயங்கள் கடவுள்கிட்ட யோசிச்சிருக்கேன். ஒரு விஷயத்தை கேட்கும்போது கடவுளே என்னை காப்பாற்றி என்னையா, இப்போ இல்லை, இப்போ எனக்கு எந்த விதமான பர்சனல் டிமாண்ட்ஸ் எனக்கு எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு சில ஸ்டேஜில் சொல்கிறேன், கடவுள் சாய்ப்பா என் லைஃப்பில் வர்றதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட இவ்வளோ தூரம் கேட்குறோம், எத்தனையோ கோயிலுக்கு போகிறோம், எத்தனையோ மக்கள் வழிபடுறாங்க, ஏதேதோ முறையில் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து அவங்களோட மண்டையில் தேங்காவை உடச்சிக்கிறாங்க, சில பேர் நெருப்பில் நிற்கிறாங்க, அழகு குத்திக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் இந்த கடவுள் இவங்களுக்கு உதவிகள் செய்கிறாரா? பெருசாக ஒன்றுமே இல்லை. அப்போ கடவுள் இதெல்லாம் செஞ்ச உதவிகள் செய்வார்னு யாரோ சொல்லிட்டாங்க. ஆனால் அதை கூட கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, நீ உடம்பை வற்புறுத்தி எந்த கஷ்டமும் பண்ணிக்காதுன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம உடம்பை வற்புறுத்திக்கிறோம், பட்டினி கடந்து வயிற்றில் அல்சரை ஏற்படுத்திக்கிறோம். திங்கக்கிழமை ஒரு சாமிக்கு விரதம், செவ்வாய்க்கிழமை ஒரு சாமிக்கு விரதம், புதன் விரதம், வியாழன் விரதம், வெள்ளி விரதம், சனி விரதம், ஞாயிற்றுக்கிழமை சில பேர் விரதம் இருக்கிறாங்க ஜீசஸ்க்காக. ஸோ எல்லா கோயிலுக்கும் எல்லா சாமிக்கும் டெய்லியும் விரதம் இருப்பதால் வாழ்க்கையில் எதை நீங்கள் பெற்றீர்கள், எதை நீங்கள் பெறவில்லை, யோசிச்சு பாருங்கள், டீப்பாக திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ கோயிலே 24 மணி நேரமாக அங்க பிரதட்சணை பண்ணாலும் கடவுள் உங்களுக்கு உதவி செய்யணும்னு எதிர்பார்க்கறது மிக தவறு. ஆனால் கடவுள் உதவி செய்கிற அளவுக்கு நாம் வாழ்ந்தால் இந்த அங்க பிரதட்சணம், இந்த கஷ்டப்பட்டு இந்த ப்ரே பண்ணுறது, பிரார்த்தனை செய்கிறது எதுவுமே தேவையே கிடையாது. அது உங்கள் மன திருப்திக்காக நீங்கள் செய்கிறீங்க. பட் இதனால் பலன் 10-20% இருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்லலை, நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது. கடவுள் நம் மீது பரிதாபப்படணும், இரக்கப்படணும்னா நாம் பிறர் மீது இரக்கமும் பரிதாபமும் படணும். பரிதாபம் மீன்ஸ் வந்து நாம் உயர்ந்தவன் மற்றவங்க தாழ்ந்தவன்ற ரேஞ்சில் இருக்கக்கூடாது. எல்லாருமே என்னுடைய கூட பிறந்தவங்க தான் நினச்சி அவங்களுக்கு பரிதாபம் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடியதாக இருக்கணும். அந்த உதவிகள் அவங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு உதவிகளாக அமையணும். அவங்களுக்கு உதவிகள் செய்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தால் அவங்கள வந்து எந்த விதத்திலையும் பயன்படாதவர்களும் மாற்றிடக்கூடாது. ஸோ உதவிகள் செய்யும்போது கூட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ யாருக்கு உதவிகள் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அந்த உதவிகள் போய் சேருதா அப்படின்றத நம்ம நினைக்கணும். அந்த நீங்கள் செய்த உதவிகள் அவங்களுக்கு கிடைக்கும்போது அந்த உதவிகளை வச்சு அவங்க பிறருக்கு துன்பத்தை கொடுத்தா அந்த துன்பத்துக்கு பார்ட்னர்ஷிப் நீங்கள் போடுற மாதிரி ஆகிடும். ஸோ 100 ரூபா கொடுக்குறீங்க, ரொம்ப கேட்குறாரு ஒரு வயசானவர், 100 ரூபா கொடுக்குறீங்க, நேராக போகிறாரு, சரக்கு அடிக்கிறாரு, போயிட்டு தன்னுடைய மனைவியும் மகளையும் பேரன் பேத்தி அத்தனை பேரையும் கெட்ட வார்த்தைகளை திட்டுறாரு. இப்போ அப்படி கெட்ட வார்த்தைகளை அவர் திட்டும்போது அந்த 4 ஜீவன்கள் என்ன சொல்லணும்னா, எவன் இவனுக்கு காசை கொடுத்தான்னு தெரில, அவன் அப்படி போக இப்படி போக அப்படின்னு சொன்னால் அது யாருக்கு தோணும்? யாருக்கு உதவி பண்ணாலும் அவங்களுக்கு வரும். நீங்கள் நல்ல சாப்பாடு வாங்கி கொடுங்க, அவன் ரோட்டில் தெருவில் கொட்டினா கூட அந்த உயிரினை ஏதாவது ஒன்று சாப்பிடும், அட்லீஸ்ட் ஒரு நாயாவது சாப்பிட்டு போயிடும். ஸோ எந்த இடத்துல உணவு சிதறி கிடக்குதோ அங்கே உயிர்கள் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எத்தனை பேர் 1ஆம் தேதி எத்தனை பேர் சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னு தெரியல. இன்னும் வாட்ஸ்அப் சரியாக போகலை,
ஸோ கொஞ்சம் மனசை திடப்படுத்தி தான் நான் போகணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த லாஸ்ட் ஒரு 3-4 நாளாக நான் இதை சொல்லவே மறந்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் இங்கே வேலைகள் ரொம்ப ஜாஸ்தின்றதால எனக்கு என்ன தேதினே தெரியல. இன்றைக்கி காலையில் தான் தெரியுது, ஆடியோ கொடுக்கும்போது இன்றைக்கி 1ஆம் தேதியா அப்படின்னு. ஸோ எல்லா விஷயங்களையும் நம்ம யோசிக்கணும். ஏன்னா அப்போ தான் ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவில் தான் ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்றதையும் உங்களுக்கு புரியும். ஸோ பல வருஷங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைய தோற்று போய் இருக்கலாம். ஆனால் திரும்ப திரும்ப உங்கள் காதில் சில விஷயங்கள் ஒலிக்குதுன்னா அது சாயப்பாவால் ஏற்படுத்தப்பட்டதாகவே இங்கே அமையுது. அப்போ அதை நம்ம கேட்காம, அதை நாம் கவனிக்காமல் நம்ம வாழ்க்கையில் மறுபடியும் அலட்சியப்படுத்தக்கூடிய விஷயங்களால் நாம் இருந்தோன்னா பல நல்ல விஷயங்களை நாம் தொடர்ந்து செய்ய முடியாத அளவுக்கு நம்ம கைகளும் கால்களும் கண்களும் கட்டப்பட்டதாக ஆகிவிடும். அதில் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா